வணக்கம். நம்ம எல்லோருக்கும் மனசுல அடிக்கடி ஒரு குழப்பம் வரும். இது நாம எடுக்க வேண்டிய சரியான முடிவா, இல்லை இது தவறான வழியா? இந்த சிந்தனைகள் ஏன் வருது? நம்ம மனசுல ஒலிக்கும் இரண்டு குரல்கள் தான் இதுக்கு காரணம். ஒன்னு கடவுளின் குரல், இன்னொன்னு மனிதனின் குரல். கடவுளின் குரல் அப்படிங்கிறது வேற எங்கேயும் இல்லை, அது நம்ம மனசாட்சிதான். நம்ம மனசுக்குள்ளே ஒரு நேர்மையான, உண்மையான, நல்ல எண்ணம் உருவாகும் போது அதுதான் கடவுள் நமக்கு சொல்ற விஷயம். எந்த சூழல்ல என்ன செய்யணும்னு நமக்குள்ள ஒரு தெளிவான உள் உணர்வு தோணும் போது அது கடவுளோட குரல்தான். ஒருவேளை அதுல நமக்கு சந்தேகம் வந்தாலும் அந்த உணர்வு எப்போதும் சரியான வழியில்தான் இருக்கும். நாம் தியானம் செய்யும் போது, அமைதியா இருக்கும் போது நம்ம மனசாட்சி ரொம்ப தெளிவா ஒலிக்கும். அப்போதான் கடவுளின் குரலை நாம முழுசா கேட்க முடியும். மனிதனின் குரல் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணங்களால், உணர்வுகளால் ஆனது. இந்த மனிதனின் குரல் பெரும்பாலும் நம்முடைய ஆசைகள், கோபம், பயம் மற்றும் சுயநலத்தால் உருவானது. பணம், புகழ், சமூகத்தில் நல்ல பெயர் எடுக்கணும்னு நாம் நினைக்கிற வெளிப்புற விஷயங்களால இந்த மனிதனின் குரல் அடிக்கடி பாதிக்கப்படும். சில நேரங்கள்ல நாம செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை செய்ய விடாம இது தடுக்கும். மத்தவங்க என்ன நினைப்பாங்க, இதை செஞ்சா நமக்கு லாபம் கிடைக்குமா, இப்படிப்பட்ட கேள்விகளை உருவாக்கி நம்முடைய முடிவை மாற்ற முயற்சி செய்யும். இரண்டும் எப்படி வேறுபடுகிறது? கடவுளின் குரல் எப்போதும் நேர்மறை, உண்மை மற்றும் எல்லாருக்கும் நன்மை தரும் விஷயங்களைத்தான் சொல்லும். ஆனா மனிதனின் குரல் குறுகிய கால லாபங்கள், சுயநலம், பயம் போன்றவற்றை மட்டும் யோசிக்கும். கடவுளின் குரலை நம்ம கேட்டு அதை பின்பற்றுவதுதான் வெற்றிக்கு வழி. மனிதனின் குரலை கேட்டு நாம் செயல்பட்டால் அது நமக்கு தற்காலிக லாபத்தை கொடுக்கலாம், ஆனால் நிரந்தரமான மன அமைதியை தராது. இனிமேல் உங்களுக்குள் ஒரு குழப்பம் ஏற்படும் போது எந்த குரல் உங்களுக்கு நிம்மதியையும் நம்பிக்கையையும் தருதுன்னு யோசிச்சு பாருங்க, அதுதான் கடவுளோட குரல். அதை மட்டும் பின்பற்றுங்க.